ஹாய் மை டியர் ஃபேன்ஸ். கொஞ்சம் பார்க்குறாங்க. சில பல தவிர்க்க முடியாத காரணத்தினால கொஞ்ச நாள் எங்களால் வீடியோ போட முடியல. சாரி ஃப்ரெண்ட்ஸ். சரி, இதுக்கப்புறம் வீடியோ எடுக்கலாம் பார்த்தா சென்னை எக்ஸாமு அது ஒரு கதை விட்டா இவனால் தான் காய்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஓகே, இனிமேல் நம்ம சேனலில் வந்து ரெகுலராக வீடியோ வரும், சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாரும் கேட்குறீங்க வீடியோ நல்லா இருக்கு நிறைய பண்ணுன்றீங்க. எங்களுக்கு பண்ணணும்னு தான் ஆசை. நேற்று அது மாதிரி தான் ஒரு ஃபேன் வந்து என்னை கலாய்க்கிறீங்க. ஒரு போதும் பெண்களை நான் தொட மாட்டேன். பீச்சை பற்றி பேசுறதுக்கு ஒரு பேராகிராஃப் எடுத்து வச்சுக்கிறோம். ஓகே சரி, ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்குன்னு ஒரு மேகம் மழை பொழியுது ஆத்தாடி அதுதானே நீயும். எனக்குன்னு ஒரு வாரம் எனக்குன்னு ஒரு மேகம் மழை பொழியுது ஆத்தாடி அதுதானே நீயும். ஆத்தாடி அதுதானே நீயும். ஆத்தாடி அதுதானே நீயும். இதனால தான் நான் உனக்கு காமெடி பார்க்குறேன். சாகசம் பண்ண போகிறேன். இப்போ இந்த கம்பிலேருந்து அந்த கம்பி வரைக்கும் நடுவில் கம்பி கட்டி அது மேலே இப்போ நடக்க போகிறேன். குட்டப்பாவோட போட்டுன்னு காமெடியாக பார்த்தா தானே நம்ம வளர முடியும். என்ன சொல்கிறேன்? தேவையில்ல பேசாத. இங்கே பண்ண போகிறோம் வீக்கெண்டில் வந்து ராக் பீச்சுக்கு வந்துடுறோம். இவன் ஏன்னா ஒரு 10 வார்ம் பண்ணி காட்டினா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒன்ஸ் மோர் இது உங்களுக்காக வார்ம் காட்டு பேக் கொடு. 10 வார்ம் காலைல ஏன்னு சொன்னேன். இதெல்லாம் பண்ணா தலையில இருந்து கால் வரைக்கும் என்ன நோய் வந்தாலும் சரியாகும். அதெல்லாம் தலையிலேருந்து ஆரம்பிக்கும். வெலை வழியெல்லாம் நீ சரி. பண்ணு 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 பண்ணு. இது வந்து தலைவர் நாடு மாதிரி புடிச்சுக்கிறான். எல்லாரும் என்ன தானே பார்க்குறாங்க. பார்த்து அது பார்க்கறதா வேலை. அடுத்து பீச்சில் காத்து இல்லைல்ல, அதனால காத்து டைம் இல்ல எவ்வளவு வச்சிட போறேன். பையாலே வைக்க போறாரு கழுத்து மேல. இந்த மாரி நீ பண்ணா பார்ப்போம். எந்த மாரி? ஒரே டைம்ல 2 கை ஏன் பைத்தியமே நான் எப்படி சுத்துறேன்னு சொல்லு. சரி, நான் அந்த மாதிரி சுத்த. இதெல்லாம் வார்ம் அப் தான்டா. உண்மையாதான் யோகா பண்ணு 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 பண்ணு. ஐயோ எப்பா அடுத்து டைம் இல்ல பாரு. காலைல எல்லாம் நான் இப்ப அப்படியே டக்குனு ஷூட் மாட்டின்னு ஓடுறோம். காலைல எல்லாம் ஆபீஸுக்கு போனோம், ஸ்கூலுக்கு போனோம். அந்த மாதிரி டைம்ல வந்து பாரு அந்த மாதிரி நேரத்துல வெரி குட். 10 பேர் இவரு ஏதோ சண்டைக்கு ஆளுக்கு போற மாதிரி இங்க எடுக்கிறோம். ப்ரோ கம் கோ. அவங்கள கூட்டு இன்டர்வியூ என்ன தெரியல, நம்மளா போய் பண்ணா கூட்டு பண்ணக்கூடாது. அந்த மாதிரி கூப்பிட போறேன். கமான் கமான். இன்டர்வியூனா நீ என்னன்னு கேப்பா. கேட்டு போறேன். இப்ப நீ வந்து இப்ப நான் தான் வந்து இப்ப ரோட்ல போறவங்க என்ன கூட்டி இப்ப நீ இன்டர்வியூ பண்ணணும். ஆமா இப்ப அவர் வந்து இப்ப வேற யாரோன்னு நினைச்சுக்கோ. இப்ப அவர் வந்து போறாரு, அவர் கூட்டி எப்படி ப்ரோ இங்க வாங்க. சொல்லுங்க ப்ரோ. இந்த மாதிரி சேனல்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல நீ அப்படிலாம் சொல்லுவாங்க. ஒரே நிமிஷம் பேசலாம். மறுபடியும் வரேன். இப்ப நீ கேட்கணும். இந்த மாதிரிலாம் நிக்க கூடாது. ஒழுங்கா நீ இல்ல. டேய் நான் வார்ம் அப் பண்றேன்டா. நிஜமா சீரியஸா பண்ணா ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. சிரிக்காத. நீ இதே பண்ண மாட்டற. வா 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 வா. டேக் நம்பர் சைடுல லைட்டா வாங்க ப்ரோ. நான் வந்து உங்களை வேடிக்கை பார்த்தேன். ஒரு நிமிஷம். சொல்லுங்க. ஒரு நிமிஷம் என்ன ஐட்டம் கூப்பிடுற மாதிரி கூப்பிடுங்க. சொல்லுங்க. தி பாய்ஸ் சேனல்ல இருந்து வந்திருக்கோம். யூடியூப் சேனல்ல வச்சு. சரி சொல்லுங்க. ஐயோ மைக்கை கீழே போட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் அது இன்ட்ரெஸ்ட் மைக்கை போட்டு போடுங்க. எதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு? நான் எப்படி கேட்டாரு பார்த்தா டிபேட் சேனலுக்கு வரோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? மைக்கை கீழே போட்டு தோட்றான். இன்ட்ரெஸ்ட் இருக்கா? எதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? சரி ஓகே. இந்த ராக் பீச் பத்தி என்ன உங்களுக்கு தெரிஞ்சே சொல்லுங்க. ராக் பீச் பத்தி படிச்சுட்டு வந்தெல்லாம் சொல்லு. நான் சீரியஸா பண்ணா இத பர்சனல் ஒருகிட்ட போய் படிச்சுக்கமா.
நான் இங்கே உட்காந்துக்கிறேன் சோம்பேறி மாரி காலையில தூங்குற ஏன் தர்றா அப்படின்னு. அவர் காலையில ஏதோ போட்டு விட்டா அவர்கிட்ட போய் என்ன பண்ணிட்டு ஏன்னா அடி வாங்கிட்டு வரும். ஏன்னா தொண்டைக்கிண்டே கடிச்சிட போறா ஏந்து டக்குனு. ஐ வாடா என்னண்டா கேட்கறது அவர்கிட்ட இல்லடா வேற யார்கிட்ட உங்க வீட்டுல ஏதாவது பொண்ணு இருக்குதா கல்யாணம் பண்ணிருங்கல தனியா வரேன். அது ஓகேடா என்னன்னு கேட்கறது. ஒரு கிஸ் கொடுங்கன்னு கேளு. அங்க போய் கேள்றா. பண்ணுவாங்க அவன்கிட்ட பேத்துரும். ஏய் இவன்கிட்ட கேட்கலாம் எதை பத்தி கேட்கறதுன்னு தெரியலடா. என்னடா கேட்கறது? உக்காண்டா அவனை போய் கேட்பேன். ஒரு மாதிரியா ஏதாவது ஒரு கண்டென்ட் வச்சுக்கணும்டா. அதை நம்ம எல்லார்கிட்டயுமே கேட்கணும்டா. அவங்க தனியா உட்காந்துரா அவங்ககிட்ட போய் கேட்கணும். ஒரு மாதிரியா இருக்கிறான் தொண்டை பூச்சி கச்சிரும். வாடா ஒரு டாஸ்க் வைப்போம். ஆனா உண்மையிலுமே 3 திருக்குறள் சொல்லுங்க ப்ரோ, 200 கேஷ் பிரைஸ். அது இவனோட சொந்த செலவுல கேட்டா போனை வீட்டுல வச்சு ஜிபே பண்ணல, காசு வீட்டுல எதுன்னு போடுவான். ஜிபே நம்பர் கொடுங்க, வீட்டுக்கு போயிட்டு அனுப்பி விடுறாங்க. அவரு எதுக்கு வந்தாரு? அவர் என்ன பண்றது? நீ வாங்க நீ ஐ சொன்னே அவன் தனியா உக்காந்துட்டான்டா. வாடா அவன் போய் கேட்போம். டக்குன்னு அது வந்து டக்குன்னு அவனுக்கு திருவுறது தெரியும்னா அவன் அசிங்க பார்த்துற மாதிரி ஆயிடணும். ஆமாம் ஐய் அப்படியே என்ன எடுத்துருக்கலாம்டா பார்க்கும்போது. தினேஷனா சொல்லு ஸ்டைல்ல சொன்னா அதை நான் தான் மராத்தான் சொன்னாலும் தப்புன்னு சொல்றேன். சரி நீ சொல்ற நீ சொல்றதா நீ சொல்லு. மேரத்தான் அதெல்லாம் தர மாட்டேன். சரி நேத்து இதே ரிவ்யூ கொடு. நேத்து போனீங்களா? இவன் நேத்து போனீங்களா? நான் வரல. ஆமா. என்ன அது எப்படி இருந்துச்சு சொல்லு. செம வைபா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், செம சூப்பரா இருந்துச்சு. அது மாதிரிலாம் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேர் அது மாதிரி போனா கரெக்டா இருக்கும். நாங்க ரெண்டே பேர் போயிட்டு பைத்தியக்கார மாதிரி ஆடுவோம். எல்லாம் பக்கத்துல பார்த்து அது யூடியூப்ல இருக்கு பாருங்க. அந்த வீடியோ உங்களுக்காக யூடியூப்ல போட்டுருக்கோம், அதை பாருங்க. அதை எடிட் பண்ணி தூங்குறது கல்யாணம் பாட்டுல ஒரு மாதிரி சோகமாவே இருக்கு. சோகம் அதான் சொன்ன மாதிரி கேட்டீங்க. வெறும் அதேதான் சோக பாட்டுக்கு ஆடிங்க அனுகிறானு மெண்டல் மாரி பக்கத்துல என்ன பண்றானு தெரியல. அது வந்து உனக்கெல்லாம் அந்த பத்தி புரியாது. ஒரு லவ் பண்ணி ஒரு ஃபெயிலியர் ஆகி நான் இல்ல சொல்லல போயிருக்கோம். என்னடா இது இவன்னா கை வஞ்சிச்சு. ஏய் அதெல்லாம் என்ன மாதிரி பாட்டு உனக்கு ஒரு குத்து பாட்டு கூட இல்லடா. ஒரே ஒரு வாட்டி அதுவும் ஏதோ ஒரு பொம்பளை பாட்டு போட்டாங்க. அதுக்குதான் ஏதோ கொஞ்சம் ஆடுற மாரி தங்கா 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 இது தாபாண்டி போட்ட மங்கா அவ்வளவுதான். நேத்து வந்து கான்சர்ட் போன இடத்துல வந்து ஒருத்தவங்க வந்து நீ என்னோட ஃபேன் தானே? என்னோட ஃபேன் சாரி, ஆமா நான் உங்களோட ஃபேன் தான். நான் வந்து உங்களோட சேனல்ல உங்களை பாத்துக்கிறேன் அப்படி இப்படி சொல்லி இவங்ககிட்ட பேசியிருக்காங்க. இவன் வந்து அவாய்ட் பண்ணிட்டான். ஏன்னா அவ்வளவு பேர் செலிபிரிட்டி ஆயிட்டாரு. அவாய்ட் பண்ணல நானு ஃப்ரெண்ட்ஸ். அவங்க நான் அவாய்ட் பண்ணல, அவங்க என்ன கலாய்ச்சாங்க.
கலாய்க்கலாம் அவங்க இவங்க கூட ஒரு போட்டோ. இதை நான் வந்து சொல்லி ஆகணும். இங்க ஒரு சின்ன பையன் வந்து ஆமாண்ணா அதை காட்டா ஒரு அண்ணா ஃபர்ஸ்ட் கதையை சொல்லு போட்டோ காட்டாத கதையை சொல்லு. ஒரு ஃபங்க்ஷன்ல இருந்தோம் எல்லாரும். அப்போ ஒரு சின்ன பையன் குடுக்குன்னு வந்து இவங்கிட்ட கூட வந்து வெக்கப்பட்டான் பொல்ல கட்டி இப்படி கொண்டாந்தான். அப்படின்னா என்னடா தம்பின்னு கேட்டதுக்கு நான் இந்த அண்ணனை வந்து யூடியூப்ல பாத்துக்கிறேன், உங்க கூட ஒரே ஒரு போட்டோ எடுக்கணும்னு சொன்னான். எடுக்கிற வரைக்கும் போவே இல்லை. அவன் போட்டோ எடுத்தாதான் போவான், காலை சுத்தி வரான். இவன் தான் அந்த பையன். பாருங்க போட்டோ பாருங்க. முத்தெல்லாம் கொடுத்தாரு பாருங்க. இவன் தான் அந்த பையன் பாருங்க. அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு கிஸ்லாம் கொடுத்து அமிச்சுக்கிறான். அதுக்கப்புறம் இந்த பையனுக்கு கிஸ்லாம் கொடுத்து அமிச்சுக்கிறான். இவன் தான் அந்த பையன். உங்களால முடிஞ்ச வரைக்கும் பாருங்கடா. அவ்வளவு ஃபேமஸ் ஆயிட்டா நம்ம. ஃபேமஸ் அவ்வளவு அப்படி இல்ல குழந்தைங்க எல்லாம் பிடிச்சிட்டாரு. என்ன பிடிங்க இதே மாதிரி பேசினே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சப்போர்ட் அப்புறம் வந்து இந்த பீச்சை பத்தி ஒண்ணு சொல்லி ஆகணும். பீச் மொத்தம் எவ்வளவு தூரம்னா 1.2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு. போட்டு வச்சுக்கிறேன் தப்பா அதனால 1.2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு. இது இங்க வந்து நல்லா என்ஜாய் காலையில பாண்டிச்சேரியில வந்து சன்ரைஸ் எல்லாம் பார்க்க சூப்பரா இருக்கும். தமிழ்நாட்டுல வந்து கொஞ்சம் சட்டம் வந்து கொஞ்சம் கடுமையா இருக்குது. ஆனா பாண்டிச்சேரி போன வாரம் அதனால நாங்க அவதிப்பட்டோம். ஒரு செலிபிரிட்டின்னு கூட மதிக்க மாட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டா ரொம்ப இது பண்றாங்க. சொர்க்கமே என்றாலும் அது பாண்டிச்சேரிய போல வருமா? இவருதான் பிரெஞ்சு தாத்தா. ஏதோ பேர் போட்டுக்குது மாப்பிள காணா இதுல போட்டுக்குதுண்ணா. பிரெஞ்சுல போட்டிருக்கு. எனக்கு தெரியுமே பிரெஞ்சு. ஜூலியட் 1870. நீங்களா யாருடா? பிரெஞ்சு. ஆமாண்டா மிஸ்ஸே மிஸ்ஸே சார் பிரெஞ்சு போட்டு போயிரு. எல்லாருமே சூடா பணம் ஆயிட முடியுமாடா? வருஷம் போயிடாது. இது பேரு பிரெஞ்சுல வந்து ஷகா மஷாகா. நான் சத்தியமா போட்டுருவேன் நான் எல்லாத்தையும். இதெல்லாம் போடாத. கட் பாய். நேத்து அது மாதிரி தான் ஈவென்ட் கான்சர்ட்டுக்கு போனோம். ஒரு வாட்டர் பாட்டில் 100 ரூபாயாம். இது என்ன இது கதைன்னு எனக்கு ஒன்றும் புரியல. வேற கான்சர்ட்லாம் அது மாதிரி விற்காதீங்க, தண்ணிலாம் ஃப்ரீயா கொடுங்க. ரேட்டுக்கு கொடுக்க சொல்லிட்டா. ஒரு சின்ன பெப்சி வந்து 150ஆம். பாட்டு ஆடம்பரம், தண்ணி அத்தியாவசியம். ஆமா, கண்ணூத்து கிராமத்துல உள்ள போறப்ப எதையுமே எடுத்துன்னு போக உள்ள. ஆனா உள்ள போயிட்டு 20 ரூபா தண்ணிய 100 ரூபாய் கொடுத்து சொன்னாங்க. அந்த இதுல ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்களே அதெல்லாம் கொள்ள 1000. இதை பார்த்து நிற்கிற யுவன் சங்கர் ராஜா சார், நீங்க தான் இதுக்கு எதுனா ஒரு முடிவு எடுக்கணும். எதுவா இருங்க, இன்னைக்கு இருப்போம், நாளைக்கு இருப்போமோ இல்லையோ அது நிரந்தரம் கிடையாது. அதனால வைப் பண்ணுங்க, ஜாலியா இருங்க, சேஃபா இருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். உங்க நேம் சார்? சிவகுமார். உங்க டீம் எல்லாருக்குமே பிக் தேங்க்ஸ். நான் காலையில பார்க்கும்போது நான் நிறைய பேருக்கு இன்டர்வியூ கேட்டேன், யாருமே கொடுக்கல. ஆனா உங்களை பார்ப்போம்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப தேங்க்ஸ். நீங்க பண்ற சர்வீஸை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. சார் நீங்க சொல்லுங்க சார். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் பாஸ்ட் 2 இயர்ஸ் நாங்கள் க்ளீன் அப் டிரைவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஜஸ்ட் எங்க 2 பசங்களை வச்சு தான் பண்ணிட்டு இருந்தது. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பார்த்து எங்களுக்கு இவ்வளோ வாலண்டியர்ஸ் வந்து ஜாயின் பண்ணது எங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இது. ஸோ நீங்களே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிளாஸ்டிக்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா நம்மளோட அலட்சியம், அது ஒரு காரணம் தான். ஏன்னா எல்லா இன்ஃப்ளூயன்சஸும் பாண்டிச்சேரி வந்தால் வைப் பண்ணலான்ற ஒரு ஹைப்பை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பாண்டிச்சேரியில் எந்த இடத்துலையும் டிராஃபிக் கன்ஜெஷன்ஸு, அப்புறம் சவுண்ட் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், இப்போ கடைசியாக பிளாஸ்டிக் பொல்யூஷன்ஸ் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருக்கு. நான் எப்பவுமே இன்சிஸ்ட் பண்ணுறது
ஒரே விஷயம் தான். ஸோ இந்த பிளாஸ்டிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படியும் டீகம்போஸ் ஆகிறதுக்கு 100 to 150 இயர்ஸ் ஆகும் எப்படி உங்களுக்கு. ஏன்னா இதை அசால்ட்டாக நீங்கள் போட்டிங்க, உங்களோட ஆயுசு கூட இந்த அசுத்தம் பண்ணவங்களுக்கு கூட அவ்வளோ ஆயுசு இருக்குமான்னு சொல்ல முடியாது. அதேமாதிரி இந்த மாதிரி நெட்டு, சின்ன சின்ன நெட்ஸ் நிறையா கிடக்கும். இதெல்லாம் வந்து இந்த டர்ட்டில், இந்த கடல் வாழ் உயிரினங்கள், அவங்க இதில் வந்து சிக்கிட்டு அவங்க உயிரை இறக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா லிக்வர் பாட்டில்ஸு, இங்கே பாண்டிச்சேரியில் லிக்வர் வந்து சீ சைடில் குடிக்கிறது ரொம்ப லீகல் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு தெரில, யாருமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா நிறைய பாட்டில்ஸ் இங்கே இருந்துகிட்டே இருக்குது. அதுவும் குடிச்சிட்டு உடச்சிட்டு போயிடுறாங்க. அடுத்து அவங்க சின்ன பசங்க, குழந்தைங்க திரும்ப அந்த பீச்சுக்கு அவங்க வரும்போது அவங்க ஹர்ட் ஆவாங்கன்ற அந்த ஒரு சிவிக் சென்ஸ் கூட அவங்களுக்கு கிடையாது. மதர்ஸ்க்கு நான் ஒரு ரிக்வஸ்ட் சொல்லிக்கிறேன். ஏன்னா இங்கே வரவங்க அந்த டயப்பர்ஸ், பேபி டயப்பர்ஸ் அவங்க அப்படியே இங்கே போட்டு போகிறது, தயவுசெய்து அது பண்ணாதீங்க. அவருக்கு எப்படி இந்த நீங்கள் இன்சிஸ்ட் பண்ணீங்களா இல்லை அவரே வந்து வாலண்டியராக வந்தார்? நான் கூப்பிட்டேன் அவங்கள, அவ்வளோதான். ஓகே, அவங்கள என் பையனாக இருந்தாலும் சரி, அவனும் சரி, ஜஸ்ட் கூப்பிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு எப்படி அவமானமாக இருந்துச்சு, குப்பை எடுக்கிறேன்னா அவமானமாக இருந்தது, அதே தான் இருந்தது. பட் ஆனால் காலப்போக்கில் அவங்க என்ன ரிமைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, நாளைக்கு நம்ம க்ளீன் அப் டிரைவ் போகணும் அப்படின்றது சாட்டர்டே நைட்டே எனக்கு ரிமைண்ட் பண்ணிவிடுவாங்க. அவங்க யங்கர் ஜென்ரேஷனுக்கு இது கண்டிப்பாக ஒரு பெரிய பூஸ்டப் தான். அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்க. அது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை வந்து எந்த அளவுக்கு போய் அடையன்னு நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்க இது வரைக்கும்? கண்டிப்பாக அவங்க இந்த ஜெனரேஷனாக வந்து ஜென் ஆல்ஃபாவாங்க. ஆமாம், ஜென் ஆல்ஃபாஸ் தான் நான் இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனால் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்சிஸும் வந்திருக்காங்க. ஸோ அது ரொம்ப ஹாப்பி. ஏன்னா என்னோட ரொம்ப நாள் எக்ஸ்பெக்டேஷன்ஸு ஜென்சிஸ் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இன்றைக்கி அது நிறைவேறிருக்கு. இந்த பிளாஸ்டிக்ஸ்லாம் மறுபடியும் என்ன பண்ணுறீங்க சார்? இல்லை, இப்போதைக்கு எங்களுக்கு அந்த பிளான் இல்லை. நாங்கள் கொண்டு வந்து அங்கே டஸ்ட்பின் இடத்துல கொண்டு வந்து வச்சுருவோம். க்ரீன் வாரியர்ஸ் அவங்க வந்து கலெக்ட் பண்ணிக்குவாங்க. ஆல்ரெடி நாங்கள் க்ரீன் வாரியர்ஸ்கிட்ட சொல்லியிருக்கோம், இது வந்து கரெக்டான பிளாஸ்டிக்ஸ் மட்டும் தான், ஸோ கரெக்டான ரீசைக்கிளுக்கு போயிடணும் அப்படின்றது அவங்ககிட்ட ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது எத்தனை இயர்ஸாக பண்ணுறீங்க சார்? இங்கே 2 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். கடந்த பாஸ்ட் 2 இயர்ஸாக நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். எல்லாமே டீம் வந்து வாலண்டியராக வந்து ஜாயின் பண்ணாங்களா இல்லை எல்லாமே? எங்கள் டீம் வந்து இன்ஸ்டா பார்த்து தான் வந்து இன்ஸ்டா ஐடி சார்? இன்ஸ்டா ஐடி வந்து பீயிங் பாண்டிச்சேரி. ஓகே, சேம் இதுதான் இந்த இதுல. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸ் போடும்போது ஈகோ சிஸ்டம் பாதிக்கப்படும். இப்போ 1 சைக்கிள் பாதிக்கப்பட்டுச்சுன்னா வந்து எல்லா உயிரினமும் பாதிக்கப்படும். இப்போ வந்து ஃபிஷ் இன்டேக் பண்ணிக்கிற உயிரினங்களும் இருக்குது. இப்போ அதுங்க பாதிச்சிச்சுன்னா மொத்தம் ஹியூமன் சைக்கிளும் பாதிக்கப்படும். வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம சார் ஒருத்தர் பேசியிருப்பாரு. அவங்க பண்ணுறதெல்லாம் சொல்ல போனால் எவ்வளோ பெரிய விஷயம். அதெல்லாம் குப்பை எடுக்கிறதெல்லாம் வந்து இந்த மாரி முன் வர மாட்டாங்க. நிறைய சின்ன பசங்களாம் இருந்தாங்க. நம்மளாம் அசிங்கப்படும், நானே இன்னும் அசிங்கப்படுவேன். அது பாண்டிச்சேரிக்கு வாங்க, அது பிரச்சனை இல்லை. சுற்றி பார்க்குறீங்களா, எல்லாத்துலேயும் டஸ்ட்பின் வச்சுருக்காங்க. நீங்கள் அந்த டஸ்ட்பின்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். அதை தவிர்த்து நீங்கள் கீழே போடுறது, அதுதான் இது நிறைய பேருக்கு வந்து இங்கே பாண்டிச்சேரியோட அதர் ஸ்டேட்ல இருந்து தான் அதிகமாக வராங்க, தெரியுதா? அது எந்த ஸ்டேட்ல வந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு ஸ்நாக்ஸ் எந்த ஒரு பொருள் வாங்குறீங்களோ அதை கரெக்டாக சாப்பிட்டுட்டு டஸ்ட்பின் எல்லா இடத்துலையும் வச்சிருக்காங்க. ஒரு விஷயம் சொன்னோடனே ஷாக். எல்லா டஸ்ட்பின்லையும் கரெக்டாக யூஸ் பிளாஸ்டிக் இது வந்து 150 வருஷமா. 150 வருஷம்னா இப்போ நம்ம உனக்கு புள்ள வந்து பரம்பரையே இருக்காது, அவனுக்கு புள்ள வந்துடும். அவ்வளோ நாள் அந்த பிளாஸ்டிக் இருக்கான். இப்போ பார்த்துங்க, அதெல்லாம் போய் அடிச்சு. அதனால இங்கே மட்டும் இல்லை, பாண்டிச்சேரி மட்டும் இல்லை, இங்கே எல்லா ஊர்லேயுமே எல்லா இடத்துலையுமே தான். ஆனால் இப்படி பண்ணுறது நல்லா புதுசாக இருக்கு. சுத்தம் சுகாதாரம், சுத்தம் சோறு போடும், சுகாதாரம் குழம்பு ஊற்றும், அப்படிலாம் கிடையாது. அதே மாதிரி அந்த சோறு போடும். பாண்டிச்சேரியில் வந்து ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணுறீங்க, இங்கே பீச்சுக்கு வந்து பண்ணுறீங்க, பிரச்சனை இல்லை. ட்ரிங்க்ஸ் பண்ணுறீங்களா, திரும்ப பாட்டில் எடுத்து கொண்டு டஸ்ட்பினில் போட்டுருங்க. நான் தட்டி கேட்பான், ஒன்று டஸ்ட்பினில் போட்டுருங்க, இல்லை தனியாக ஏதாச்சும் பண்ணுங்க. இல்லை அங்கே பார்லேயே செட்டப் வச்சுருக்காங்களா, அங்கேயே கூட ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு கூட வாங்க. இங்கே வந்து உடைக்கிறது அதெல்லாம் பண்ணாதீங்க. நம்ம வந்து நம்ம ஊரை வந்து நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கணும். எப்படி வீட்டை சுத்தமாக வச்சிருக்கோமோ அதே மாதிரி தான் போகிற இடமும் சுத்தமாக வச்சுக்கணும். அந்த மாதிரி நீங்களும் இந்த ப்ராப்பராக டஸ்ட்பின்லாம் யூஸ் பண்ணுங்க. இன்ஸ்டா ஐடியுமே டேக் பண்ணி தான் போடுவோம் இன்ஸ்டாகிராமில். பீயிங் பாண்டிச்சேரி போய் பாருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். சண்டே எவ்ரி சண்டே மார்னிங் அவங்க வந்து அவரோட இன்ஸ்டா ஐடியை வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இதுல பின் பண்றோம். மக்களே, இந்த காந்தி ஸ்டாச்சு வந்து நம்ம இந்தியாவிலே 3rd ஹையஸ்ட் ஸ்டாச்சு. இது பாண்டிச்சேரியை பத்தி இப்ப உங்களுக்கு எல்லாம் தெரியணும்னா எங்க சேனல்ல பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா, நம்ம இந்தியாவிலே வந்து 3வது ஹையஸ்ட் ஸ்டாச்சு வந்து பாண்டிச்சேரியில இருக்க நம்மளோட காந்தி ஸ்டாச்சு தான். பாருங்க எல்லாரும் நடுவில் சிரிச்சுங்க. ஆனா என்ன ஒண்ணு, கண்ணாடி தான் ரொம்ப வருஷமா மாத்தாம இருக்குது.
சாரி. அப்புறம் வந்து அவர் பின்னாடி இருக்குல்ல அந்த 8 தூண், அந்த 8 தூணுமே செஞ்சி கோட்டை இருக்குல்ல ஃபோர்ட்டு, அங்கேருந்து எடுத்துன்னு வந்து வச்சது அந்த 8மே. அப்புறம் அந்த காந்தி சிலை இருக்குல்ல அதுக்கு கீழே வந்து இங்கேருந்து செஞ்சிக்கு வந்து டைரெக்டாக ஒரு டனல் இருக்கு. அந்த காலத்தில் அந்த போர் டைம்ல அது உள்ளே போயிட்டு தான் இது போர் பண்ணுவாங்க. எல்லா காசுலையுமே இந்த காந்தி தாத்தா ஃபோட்டோ தான் இருக்குது. இவர் தான் சத்தியமா இவர் தான். அந்த போர் டைமில் எல்லாரும் அந்த வழியாக உள்ளே போயிட்டு தான் அங்கே போர் பண்ணிட்டு வருவாங்க. அந்த இது ரொம்ப நாளாக ஓப்பன் பண்ணாமல் இருந்துச்சு. இதுக்கும் வந்து 5 ரூபா சார்ஜ் தான். வாங்க. ரொம்ப நாளாக ஓப்பன் பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த லைட் ஹவுஸு. ரொம்ப பழமையான லைட் ஹவுஸு. ஃபுல்லாக அந்த நல்லா பழைய அந்த இதெல்லாம் டிராயிங் பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளே போய் பாருங்கள். 50 ரூபா ஃபீஸ் அதுக்கு. இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. வீடியோ வர காமெடி. போருக்கு போறதுக்கு முன்னாடி இப்படிதான் நிப்பாங்களாம். நீனா இப்படி தான் பண்ணுவேன். இப்போ பாரு. இப்போ பாரு. இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கும். கால் நேரம் பின்னாடி இருக்கு காலு. Amazing.